அனைவரும் பிரார்த்தனை செய்தால் கருணை கடவுளாகிய அந்த கந்த பெருமான் அனைவருக்கும் நன்மையான முறையிலே நன்மை செய்வார் என்று ஆகமங்கள் சொல்கின்றன. இதே போன்று நாளைய தினம் 3வது நாளாக காலை விக்னேஸ்வர பூஜை புண்ணியாகவாதனத்துடன் ஆரம்பமாகி முருகப்பெருமானுக்கு ஏகாதச ருத்ர ஹோமமானது நடைபெற்று சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனை நடைபெறும். காலை 7 மணி அளவிலே பூஜைகளானது ஆரம்பமாகும் என்று அறிய தெரிகின்றோம். நாளைய தினமும் பக்த பெருமக்கள் அனைவரும் பூஜையில் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் தனிப்பெரும் கருணைக்கு பாத்திரராகும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். முருகப்பெருமானுடைய பக்தி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமானே கூறுகிறார். தன்னுடைய கையில் இருக்கும் ஞான வேலின் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த வேலானது ஆழ்ந்து அகன்று கூர்மையாக உள்ளது. மேலிருக்கும் படமானது அகன்று அதன் மேல் இருப்பது கூர்மையாகவும் தண்டமானது ஆழமாகவும் இருப்பதன் காரணம் ஒருவன் எம்பெருமான் இருக்கக்கூடிய பக்தியை எம்பெருமான் மேல் இருக்கக்கூடிய பக்தியை ஆழ்ந்து அகன்று கூர்மையாக வைத்தால் ஞானம் என்பது கிடைக்கும் என்பதை அறிவுறுத்தும் வகையிலே எம்பெருமானாகவர் வேலை வைத்துள்ளார் என்று கந்த புராணத்தில் கூறப்படுகிறது. எனவே பக்த பெருமக்கள் அனைவரும் எம்பெருமானிடத்திலே ஆழ்ந்த அகன்று கூர்மையான பக்தியினை செலுத்தி கந்தசஷ்டி விழாவில் முருகப்பெருமானின் தனிப்பெரும் கருணைக்கு பாத்திராகும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்தியருளுக வான்முகில் விடாது பொய்க மணிவலம் சுரக்க போர்முறை கருத்து செய்க குறைவிடாத உயிர்கள் வாழ்க நான்மறை இரண்கள் ஓங்குக மேன்மைகள் செல்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செல்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பார்வதி பதே ஹர ஹர